அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபினோ ஐடிக்கு அதை வேலட்டுக்கு எப்படி நம்ம பணத்தை வந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பல வகையில் கொண்டு வரலாம். சிஎம்எஸ் கட்டுறவங்க, இந்த எம்எஃப்ஐ இருக்குல்லையே, எல்என்டி, பஜாஜ், முத்தூட், இந்த மாதிரி வந்து மற்ற நிறுவனங்களுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ், அதாவது சிஎம்எஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த வீடியோ அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஐடியா லாகின் பண்ணிவிட்டு கேஷின் குயிக் லிங்க்ஸில் கீழே கேஷின் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் லிமிட் நியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லிஸ்ட்டாக பேங்க் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பேங்க்கோட சலானை வந்து அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கனரா பேங்க். சரிங்களா? ஸோ அந்த கனரா பேங்க்குங்கிற பிரான்ச்சில் கனரா பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒரு சலானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் வரைக்கும் பண்ணுவீங்க. அதுக்கு அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ண வேணாம். சரிங்களா? அப்படி இருக்குன்னா 2-3 சலானாக போட்டு கட்டுங்க. ஸோ பேங்க்கை போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் கனரா பேங்க்கு. ட்ரான்சாக்ஷன் டைப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுங்கிற மூடில் தான். முன்னாடி வந்து யூபிஐ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக யூபிஐயில் டேரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் போட்டு வரதுனால அது எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து கேஷ்னு சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நேமில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். கேஷ் டெபாசிட் மெஷின், கேஷ் டெபாசிட் அட் பிரான்ச். ஸோ நீங்கள் கேஷ் டெபாசிட் வந்து மெஷினில் பண்ணிங்கன்னா மெஷினை சூஸ் பண்ணிங்க. கேஷ் டெபாசிட் அட் பிரான்ச்சுனா பிரான்ச்சை சூஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இப்போ பிரான்ச்சை சூஸ் பண்ணியாச்சு. பிரான்ச் கோடு என்ட்ரு பண்ணியாச்சு. பிரான்ச்சோட நேம் போட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி எனக்கு தெரியாது. அப்போ எப்படி நம்ம ட்ரான்சாக்ஷன் ஐடி தர மாட்டாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி எனக்கு தெரியாது பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது. நான் எப்படி பண்ணுறதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ் கோடு, அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ் கோடை போட்டுட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அட் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டெபாசிட். நீங்கள் எந்த டேட்டில் டெபாசிட் பண்ணுவீங்களோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுவீங்க. ரிமார்க்கில் உங்களோட மொபைல் நம்பர், இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ரிமார்க் போட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்பர் போட்டுங்க. சரிங்களா? இல்லை எனக்கு வந்துட்டு பிரான்ச் கோடு தெரியாது, என் பேங்க் நேம் தான் தெரியும், எந்த ஊரில் இருக்குன்னு தெரியும், பிரான்ச் கோடு தெரியாது, ஐஎஃப்எஸ் கோடு தெரியாது அப்படின்னாக்கா நீங்கள் நேராக க்ரோமில் போய்டுங்க. க்ரோமில் போய்ட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சில் போட்டிங்களோ, என்ன பேங்க்கு, நான் ஒரு கனரா பேங்க்கு, எந்த பிரான்ச்சுனா நான் ஒரு பிரான்ச்சில் போட்டேன். ஸோ அந்த பிரான்ச் நீங்கள் எந்த பிரான்ச்சில் போட்டிங்களோ சூஸ் பண்ணிங்க. பிரான்ச்சு கோடு அண்ட் ஐஎஃப்எஸ் கோடு இதில் வந்துட்டு சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த பேங்க் போட்டுங்க. ப்ளஸ் எந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணி அதை போட்டுங்க. அந்த பிரான்ச்சோட கோடு ஐஎஃப்எஸ் கோடு அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாக்கா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்று வரும். சரிங்களா? ஸோ அந்த இதில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான இது வந்துடும். ஸோ நான் சர்ச் பண்ணதுக்கான இது வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎஃப்எஸ் கோடை காப்பி பண்ணிட்டேன். எந்த பிரான்ச்சுங்கிறதுக்கு நான் டைப் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களை இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஐஎஃப்எஸ் கோடு இந்த பிரான்ச்சு வந்து காப்பி பண்ணிட்டேன். ஐஎஃப்எஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமனாக பிரான்ச் ஐஎஃப்எஸ் கோடில் தான் பிரான்ச் கோடும் வரும். சரிங்களா? இல்லை CNRB 00162664 இருக்குது இல்லையா, இதில் வந்து 16264ங்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோடாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இங்கே போகிறேன். ஓகே. ஸோ நான் பிரான்ச்சோட கோடு காப்பி பண்ணிட்டேன். பிரான்ச்சோட கோடை வந்து நாங்கள் டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? 6264 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடோட ஆர் நம்பர் வரும் இல்லையா, ஸோ 01 ஆட் பண்ணிட்டேன். பிரான்ச்சோட நேம் என்னங்கிறத நான் காப்பி பண்ணிட்டேன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இல்லை ட்ரான்சாக்ஷன் ஐடி எனக்கு தெரியாது இல்லையா, ஸோ அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ் கோடு போட்டுட்டேன். ஐஎஃப்எஸ் கோடு போட்டதுக்கப்புறம் அந்த CNRB அவங்க பிரான்ச்சுக்கு முன்னாடி வந்து இந்தியன் பேங்க்னா IDIPன்னு வரும் இல்லையா. ஸோ நிறைய பேர் அதே போல் IDIP CNRBன்னு கொடுக்கறனால அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ் கோடு கொடுக்கறனால ஆல்ரெடி ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி சம்டைம் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்துட்டு முன்னாடி வந்து ஏதோ ஒரு லெட்டர் சம்திங் ஆட் பண்ணிவிட்டு டெபாசிட்டர் பிரான்ச், நான் இந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணோம். நான் டெபாசிட்டர் பிரான்ச் நேம் போட்டேன். அமௌண்ட் ஆஃப் டெபாசிட். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh போடுறேன். 1 லட்ச ரூபா போட்டாச்சு. ஸோ இந்த டேட்டில் டெபாசிட் பண்ணேன். இன்கேஸ் வந்து முன்னாடி டேட்டில் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கலாம். அந்த டேட்டில் கொடுக்குற அமௌண்ட்டுனாக்கா அந்த டேட் என்னவோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். நான் இந்த டேட்டில் போட்டதுனால இந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். ரிமார்க்கில் ஏதாவது பிரான்ச்சில் ஏதாவது ரிமார்க் சொல்லி நீங்கள் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட அந்த என்ன ரிமார்க்கோ அதை போட்டுங்க. நான் ஜஸ்ட் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து டினாமினேஷன். நீங்கள் வந்து பிரான்ச்சில் என்ன டினாம் போட்டு கட்டினீங்களோ ஸோ நீ அதை பொருள் தான் போடலாம். இல்லை லாஸ்ட்டாக அந்த காயின்ஸ் ₹1 காயின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வேணால் போடலாம். அப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ₹1 காயின்லேயே போடுறேன். ஸோ காயின் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ அந்த முன்னாடி இருக்க 0 நான் எடுத்து விட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த ரிக்வெஸ்ட் லிமிட் டீட்டெயில்ஸில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து மறுபடியும் ப்ரீவியூ கேட்கு. சரியா? இது பண்ண சொல்லு, கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ பேங்க் நேம் என்ன வந்துச்சு, அக்கௌண்ட் நம்பர் பார்த்தாச்சு, ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், டெபாசிட் பிரான்ச் என்னன்னு பார்த்துட்டோம், டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தாச்சு, டேட் ஆஃப் டெபாசிட் பார்த்தாச்சு, ரிமார்க்கில் என்ன போட்டிருக்கோமோ, டெபாசிட் டைப் வந்து கேஷ். சரிங்களா? ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா 2 மெத்தட் கேட்கும். நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை கையிலே வச்சு கொடுக்க போகிறீங்களா. இன்கேஸ் ஓடிபி கையில் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே வச்சு கூட ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்.
இப்போ என்கிட்ட வந்து மொபைல் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஓடிபி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஓடிபி கொடுத்த உடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ ஃபினோவுக்கு, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 4 நம்பர் ஓடிபியாக வரும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்துருச்சு. அந்த நம்பர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, ஓகே இப்போ பார்த்தீங்களா ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு. ரிக்வெஸ்ட் ஃபார் திஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி ஹாஸ் பீன் ஆல்ரெடி ரிசீவ்டு. ஸோ நாங்கள் மேலே ட்ரான்சாக்ஷன் ஐடி போட்டோம் இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிக்கு ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன போலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரே இதில் கொடுத்துருக்காங்க யாரோ. ஸோ அதனால் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம மாற்றி போட்டோம். அப்படி மாற்றி போட்டோம்னா நமக்கு ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இருங்க நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் கேஷ் ரிக்வெஸ்ட் லிமிட்டு போயாச்சு. என்ன பேங்க்குங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். பேங்கை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கேஷை கொடுத்துட்டேன். கேஷில் வந்துட்டு பிரான்ச்சில் தான் டெபாசிட் பண்ணேன். பிரான்ச்சோட கோடு என்ட்ரு பண்ணிக்கிறேன். பிரான்ச் கோடு என்ட்ரு பண்ணிட்டேன். பிரான்ச்சோட நேம் என்னங்கிறத என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி இந்த இடத்துல தான் நமக்கு இஷ்யூ வந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடை போட்டாச்சு. ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் மாற்ற போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து மறுபடியும் டெபாசிட்டர் பிரான்ச் வந்து விடு என்ன பிரான்ச்சோ போட்டுக்கிட்டேன். டெபாசிட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்த டேட் ஆஃப் டெபாசிட் ரிமார்க்கில் வந்துட்டு நீங்கள் எதுனா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து ரிமார்க் இருக்குன்னா. ஸோ இதில் வந்துட்டு அதோட காயின்ஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பிரான்ச்சோட. ஓகே மறுபடியும் ப்ரீவியூ வருது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓடிபி கொடுக்குறேன். ஸோ ஓடிபி வருது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்களா யுவர் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட். இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஐடியில் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி தப்பாக வருது அப்படின்னாக்கா, ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரிக்வெஸ்ட் கொடுத்த ஸ்டேட்டஸ் எப்படி எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, மறுபடியும் அதே குயிக் லிங்க்ஸில் வந்து கேஷ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, கேஷிங் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடியை போட்டு பார்க்கலாம். இல்லை தெரியலை அப்படின்னா டேட். ஸோ இந்த டேட்டில் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். நான் வந்து இந்த டேட்டில் கொடுத்தேன். ஸோ ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்களா இப்போ தான் கொடுத்தேன். அதுக்குள்ளே ஏறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு சில டைம் இப்போ பேங்க் சர்வர் பொறுத்தும் ஏறும். உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு மறுபடியும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்த இப்போ ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 கொடுத்தோம். இங்கே 5 கொடுத்துருக்கோம். இங்கே 5 பார்த்தா சம்திங் டேட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். ஸோ இதை போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்க வேண்டியதான். இன்கேஸ் வந்து முன்னாடி டேட்டில் உள்ளது என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் மறுபடியும் இதில் ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அந்த டேட்டை போட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன, சக்ஸஸா, அமௌண்ட் எவ்வளோ, ரிக்வெஸ்ட் டேட் என்ன, ரிக்வெஸ்ட் டைம் என்ன, ரிமார்க்கில் என்ன போட்டுருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேங்க் டெபாசிட் இருந்தாலும் சரி, பிரான்ச் மெஷின் டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து டினாம் இல்லாமல் யாரும் வந்து டெபாசிட் பண்ண போகாதீங்க. சரியான டினாமினேஷன் கையில் இருந்தால் மட்டும் மெஷின் டெபாசிட் போங்க. இன்கேஸ் வந்து மெஷினில் மாட்டிக்கிச்சு அப்படின்னாக்கா, நம்ம பேங்க்கில் போய்ட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சரியான டினாம் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து உங்கள்கிட்ட டினாம் இல்லை அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், ப்ளஸ் அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகும். இன்கேஸ் நம்மள்ட்ட சரியான டினாம் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு 5 கட்டு 500 கட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா, 500 கட்டில் 5 கட்டில் 500 நோட் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு 450 நோட்டு டெபாசிட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு நோட் ஏதோ சம்திங் மாட்டுது அப்படின்னாக்கா, அந்த மாட்டின அமௌண்ட் மீதி எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் எவ்வளோ கையில் இருக்குது அந்த அமௌண்ட்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, என்ன டினாம் வருதோ அந்த டினாம் தான் உள்ள மாட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எப்போ டெபாசிட் பண்ண போனாலும் சரியான டினாம் இல்லாமல், பிரான்ச் டெபாசிட் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, மெஷின் டெபாசிட் மட்டும் எப்போதும் கவனமாக இருங்க. சரிங்களா?